பாசிப்பருப்பு அல்வா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம். நாட்டு சர்க்கரை வந்து 2 டம்ளர் வேணும், கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ரவை, வெள்ளை ரவை வந்து ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நெய் ஒரு 5 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய் ஒரு 5. முதல்ல நம்ம அடுப்பில் வடைச்சட்டியை வச்சுட்டு பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் பாசிப்பருப்பு. நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துடணும். ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் நம்ம அடுப்பில் வடைச்சட்டியை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துடலாம். வறுபட்டுருச்சு, ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அந்த நெய்லியே நம்ம வந்து ரவையை போட்டு வறுக்க போகிறோம். ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் போட்டு நல்லா வறுக்க போகிறேன். அதனால் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பாசிப்பருப்பு நம்ம வறுத்து வச்சு பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதை ஆட் பண்ணி வறுக்கணும், நெய்யிலே வறுக்கணும். அதனால் நான் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன். நல்லா வறுத்த உடனே தண்ணி ஆட் பண்ணணும், அதாவது 3 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா ஒன்று போல் வெந்து வருது. பாசிப்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், அப்போ தான் அல்வா அப்போ தான் கரெக்டாக வரும். சிம் பண்ணி 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம், இப்போ நல்லா வெந்துடும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்த உடனே நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணலாம். இந்த நாட்டு சர்க்கரையில் வந்து மண் இருக்காது, அதனால் நான் டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். மண் இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஊற்றி பாகு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து இதில் ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டி ஊற்றுங்க.
அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக இதுக்கு 5 டீஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியை ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். அல்வா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சுவையான பாசிப்பருப்பு அல்வா ரெடி.